பல தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செஞ்சார் ரஜினி இடத்த பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தில்லுமுள்ளு வேலைன்றது தொழில் ரகசியமா? இப்போ முழுக்க முழுக்க விஜய் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இயற்கையாக அமையாமல் தன்னுடைய ஆளுமையாக காட்டிக்கிறதுக்கு அப்போ அந்த குமுதம் பத்திரிகை பயன்பட்டுருக்குன்றது தான் அவர் சொல்கிறாரு. அஜித் வந்து அதை விரும்பலை, இயற்கையாக வரட்டும்னு நினைக்கிறாரு. இப்போ இன்றைக்கும் வந்து ஃபேன் பேஸ் யாருக்கு இருக்குது? அஜித்துக்கு தான் இருக்குது. ரஜினிகாந்தை வீழ்த்துவதற்கு சில சதி வேலைகள் செஞ்சார், கூட சேர்ந்து இவங்கள தான் செஞ்சுருக்கிறாங்க, அதை தான் சொல்ல வராங்க. அது தொழில் ரகசியம், அதை வெளியில் சொல்ல முடியாதுன்னா இது எப்படி சரியான வார்த்தையாக இருக்கும்? ஏன் மறைக்கணும்? எதுக்காக மறைக்கணும்? அந்த அளவுக்கு கேலி கூத்தாயிடுச்சு தமிழ்நாட்டில். இன்றைக்கி அரசியல் வந்து கேலி கூத்தாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து விஜய் தான் காரணம். ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் கட்சியாக உருவாகியிருந்தால் இப்போ அத்தனை பேருக்கும் விஜயே கட்சி ஆரம்பிக்கணும் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அப்படி போயிடுச்சு டாக்கிப்போம். எப்படி கட்சி தொடங்கன்னா நம்ம முதல் தேவை என்ன? ஃபஸ்ட்டு தேவை என்ன? கொள்கையெல்லாம் தேவை கிடையாது, கூத்தியார் தான் தேவை. கட்சி தொடங்கினா கொள்கை தேவையில்லை, கூத்தியார் இருந்தால் போதும், கட்சி தொடங்கிடலாம். அப்படி ஆயிடுச்சு. கிரகப்பிரவேசத்துக்கே விஜய் போகலன்றது தானே தகவல். அப்போது பர்த்டேக்கு எங்கே போவார்? த்ரீஷா நாய்க்குட்டி முக்கியமாக வந்து பர்த்டே முக்கியமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு ஹோட்டல் சாப்பாடுன்னு வந்து யாரை சொல்கிறாரு? த்ரீஷாவை சொல்கிறாரா, வீட்டு சாப்பாடு சங்கீதாவை சொல்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சமீபத்தில் விஜயோடைய முன்னாள் மேனேஜர் விஜய்க்கு அனைத்து விதமாக இருந்தவர் அப்படின்னே சொல்லலாம், திரு பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா, ரஜினியை நான் முந்தணுன்னு என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா, அதான் தொழில் ரகசியம், இதை பற்றி சொல்ல முடியாது, ரஜினி எப்படிப்பட்ட ஆள் அதெல்லாம் இவருக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் அவர் இப்போ பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவங்கெல்லாம் ஏன் வெளிப்படையாக ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அது என்ன தொழில் ரகசியம்? அவரே சொல்கிறாரு, பல தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செஞ்சார் ரஜினி இடத்த பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தில்லுமுள்ளு வேலைன்றது தொழில் ரகசியமா? இதிலே முரணாக இருக்கு அவர் பேசுகிறதே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பல உள்ளடி வேலைகள் செஞ்சார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? எப்படி இருந்தாலும் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறது வேறு, ஃபேப்ரிகேட் பண்ணுறது வேறு. ஃபேப்ரிகேட் பண்ணுறது க்ளீனாக தெரிஞ்சிடும். க்ரியேட் ஆகிறது தானாக இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறது, ஒரு நாளாக உருவாகிறது. ஃபேப்ரிகேட் பண்ணுறது ஒரே நாளில் அப்படி கொண்டாந்து நிறுத்திடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டார். சூப்பர் ஸ்டாருக்கு இணையான ஸ்டார்ன்றது ஃபேப்ரிகேட் பண்ணப்படுதுன்னு ஊருக்கே தெரிஞ்சிச்சு. நிஜம் தான், போலி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது குறித்து பேச வரும்போது ரஜினி போன்ற சூப்பர் ஸ்டார் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு இல்லை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை எட்டி பிடிக்கிறதுக்கு பல தில்லுமுள்ளு வேலைகள் செஞ்சாருன்னும் போது அது வெளியில் சொல்ல முடியாது. தொழில் ரகசியம்னு சொல்கிறது அது சரியாக இருக்கும். வெளியே சொல்ல முடியாதுன்னு என்ன சொல்லலாம்? இதில் என்ன தொழில் ரகசியம் இருக்குது? நான் கேட்குறேன், இதில் என்ன தொழில் இருக்குது? தொழில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் தொழில் ஏதாவது இது ஒரு தொழிலா? அடுத்தவனை வந்து காப்பி அடிக்கிறது, அடுத்தவனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்ணுக்கு தள்ளிட்டு முன்னேற வந்து குறுக்கு வேலைகள் செய்கிறது, கோல்மால் வேலைகள் செய்கிறது எப்படி வந்து தொழிலாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த குமுதமில் சூப்பர் ஸ்டார் ஒரு நாடகம் நடத்தினாங்க, அவர் அதை தான் க்ளீனாக சொல்ல வர்றாரு. அதுதான் சார். ஏன்னா அதில் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க. அஜித் அவர்கள் தான் வந்து முன்னாடி வந்தாங்க. அஜித் அவர்களை போய் அணுகும் போது அஜித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இதுக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா அந்த பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டாங்கன்றது அது குமுதத்தின் வந்து அழியாத ஒரு வரலாறாக இன்றைக்கி பேசப்படுது. உண்மையும் கூட அதுதானே, உண்மையும் அதுதானே. பல பத்திரிகைகள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நடிகர்கள் குறித்து பேசும்போது அலட்சியமாக தான் பேசுகிறாங்க. காலப்போக்கில் அவங்க பெரிய கல்ட்டான உடனே அப்படியே மாறிடுது. உண்மை அதுதானே. யார் புதுசாக வந்தாலும் அவங்களுடைய அழகு குறித்து இல்லை அவங்க பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி சில கருத்துக்களை வந்து ஊடகங்கள் இன்றைக்கும் வெளியிட்டு தான் இருக்குது. நேற்றுக்கு வந்து முந்தா நாள் ரஜினின்னு சொன்னால் ஏன் எம்ஜிஆர் கூட சொல்லப்பட்ட காலகட்டம். எம்ஜிஆர் வந்தது இவருடைய தியாகராஜ பாகவதர் வீழ்ச்சிக்கு பிறகு தான் எம்ஜிஆர் வராரு. அப்போவே என்ன சொன்னாங்க, தியாகராஜ பாகவதர் அளவுக்குலாம் இவர் அழகு இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க தான். அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சு, ரஜினி வந்தார், கமலை விட ரஜினி அழகாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட காலம்தான் இருக்குது. அது மாதிரி அஜித் வந்த போது பார்த்தீங்கன்னா விஜய்லாம் ஒரு அழகாங்கன்னு பேசின காலகட்டம் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து பத்திரிகைகள் அந்த பேச்சுக்களை வந்து இன்றைக்கி செஞ்சு தான் இருக்கேன். ஏன் இன்றைக்கி வந்து லெஜண்ட் சரவணனை வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணலையா பலரும் கூட.
ஆனால் இன்றைக்கி லெஜண்ட் சரவணன் வேறு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கிறாருல. ஸோ விமர்சனங்கள் வந்தால் அவரே சொன்ன வார்த்தை தான், லெஜண்ட் சரவணனே சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்தால் அதை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கே ஃபேப்ரிகேட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்கே நடக்குது. இப்போ முழுக்க முழுக்க விஜய் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இயற்கையாக அமையாமல் தன்னுடைய ஆளுமையாக காட்டிக்கிறதுக்கு அப்போ அந்த குமுதம் பத்திரிகை பயன்பட்டுருக்குன்றது தான் அவர் சொல்கிறாரு. அஜித் வந்து அதை விரும்பலை, இயற்கையாக வரட்டும்னு நினைக்கிறாரு. இப்போ இன்றைக்கும் வந்து ஃபேன் பேஸ் யாருக்கு இருக்குது? அஜித்துக்கு தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஃபேன் பேஸ் யாருக்கு இருக்குது? நீங்கள் ரஜினி சார் வந்து ரஜினி எடுத்துட்டாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வந்து விஜய் எடுத்துட்டாலும் அஜித்துக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம். இது எப்படி? இயற்கையாக அமையிறதுன்னு ஒன்று இருக்குது. அது யார் வேணால் சொல்லுவாங்க, யார் வேணால் ஒத்துக்குவாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு மேடையே அதுக்கு சாட்சியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளில் கிடைக்கிற விஷயம் கிடையாது சார். அதனால் இதெல்லாம் பேசணும், வெளியில் பேசணும். செல்வகுமார் போன்றவர்கள்லாம் வந்து வந்தாச்சு, உடச்சி பேசணும். அப்போ தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் மக்களுக்கு. குமுதத்தில் நடந்த நிகழ்வு கூட பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஊடகங்கள் பேசப்பட்ட பிறகு தான் செய்தி வெளியே வருது, குமுதத்தில் இப்படி ஒரு கோல்மால் வேலை நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி குமுதம் இருந்தது யார் கையில் இருந்தது எனக்கு தெரியும். அன்றைக்கி இருந்த நிர்வாகம் அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஏன் நடிகையின் கதைன்னு சொல்லி ஒரு தொடர்கதை மாதிரி ஒன்று எழுதுனாங்க. அப்புறம் அது வந்து பெரிய அளவில் புயல் வீசிச்சு, உடனே அதை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த எப்படி ஃபண்டை வந்து எப்படி வந்து உருவாக்குறதுன்றதுல சம்பாதிக்கிறதுன்றதுல இந்த மாதிரி குறுக்கு வேலைகள்லாம் அப்போ செஞ்சாங்க. நடிகர்களை அப்ரோச் பண்ணி இப்படி தொண்டர்கள் மூலமாக ரசிகர்கள் மூலமாக வந்து உசுபேத்தி விட்டு அப்படி ஒரு போட்டியை உருவாக்குனாங்க. இதெல்லாம் பத்திரிகை வந்து அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து விளம்பரத்துறை பெருசாகிடுச்சு. அன்றைக்கி விளம்பரத்துறை இல்லாதனால ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த பத்திரிகை தூக்கி நிறுத்துறதுக்கும் சில உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சாங்க சினிமா துறையை வச்சு. அப்படி வந்தது தான் இந்த செய்தி கூட. இல்லை சார், ஏன் வந்து ரஜினி எவ்வளோ பெரிய ஆள், அவரெல்லாம் வந்து அப்படி பேசுகிறோமே, அப்படி நடந்துக்கிறோமே, அவரை அவரோட முந்தி போய்ட்டுமே சொல்கிறோமேன்னு கொஞ்சமாச்சும் விஜய் யோசிக்க வேணும் அன்னைக்கு அப்படின்றாரு. ஏன் இவர்களே அந்த யோசனை? அதுதான் நான் சொல்றேன். சந்திரமுகி படத்தோடைய வசூல போக்கிரி பீட் பண்ணிட்டு சொல்லி வெற்றி வேலை கொண்டாடணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவ்வளோ காலம் கூட இருந்துட்டு கருத்து வெற்றமே நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து நீங்கள் வந்து பேசுறதுக்கும் தயாராகிட்டீங்க. இப்போ விஜய் வந்து மாற்று கருத்து சொல்லக்கூடாதா? விஜய் அரசியல் கட்சி வந்த பிறகு அவருக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடாதா? எங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லக்கூடாதான்னு சொன்னால் சொல்லுங்கள், அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். மாற்று கருத்து சொல்கிறதுக்குன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் முழுக்க நினைஞ்சாச்சு. முக்காடு இதுக்கு ரஜினிகாந்தை வீழ்த்துவதற்கு சில சதி வேலைகள் செஞ்சார், கூட சேர்ந்து இவங்கள தான் செஞ்சுருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வராங்க. அது தொழில் ரகசியம், அதை வெளியில் சொல்ல முடியாதுன்னா இது எப்படி சரியான வார்த்தையாக இருக்கும்? ஏன் மறைக்கணும்? எதுக்காக மறைக்கணும்? இது தவறு இல்லையா? இது நீங்கள் வெளிப்படையாக வாங்க சார், வெளிப்படையாக சொல்லுங்கள் சார். என்ன ஆகிட போகுது? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நடந்துட போகுது நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா இது அசை போடுற மாதிரி தானே ஆகிடுது. மாடு உட்காந்து அசை போடுற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருப்பான். என்ன சொல்ல வரீங்களோ அது வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த மாதிரி சதியெல்லாம் பண்ணாருங்க, விஜய் ரஜினிக்கு எதிராக பண்ணாருங்க சொல்லுங்கள். அப்போ தான் அவேராக இருப்பாங்க, அடுத்து வர நடிகர்கள் அவேராக இருப்பாங்க இல்லையா, உஷாராக இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் அது தொழில் ரகசியம், அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அப்போ எல்லா சதி வேலையிலும் நீங்களும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கீங்கன்னு தானே பொருள் இல்லையா? இப்போ சமீபத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ஒரு காமெடியான நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ரெண்டே கட்சிக்கு தான் போட்டியே அப்படின்னு விஜய் அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு நடிகரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாராம். அவர் யாருன்னா பவர் ஸ்டார் சீனிவாசன். ரெண்டே கட்சிக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கு, இன்னொன்று ஏவிக்கு. ஏவினா அண்ணா வளர்ச்சி கழகமா? யாரு? பவர் ஸ்டார் சீனிவாசன். அண்ணா வளர்ச்சி கழகமா? ஆமாம். அண்ணா யார் எப்படி வளருவார் இனிமேல்? அண்ணா வளர்ச்சி கழகமா? அண்ணா வளர்ச்சி, அண்ணா மக்கள் வளர்ச்சியா இல்லை வெறும் அண்ணா வளர்ச்சியா? அண்ணா வளர்ச்சி கழகம். அண்ணா வளர்ச்சினா எப்படிங்க அண்ணா வளருவார்? அவர் டிவிக்கே, ஏவிக்கே. அண்ணா எப்படி வளர முடியும்? அண்ணா தான் இறந்துட்டாரு. சரி, என்ன கொடுமையோ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். இந்த தேர்தல் வந்து ஒரு ஃபன் தேர்தலாக தான் இருக்குது. இது ஒரு சீரியஸான தேர்தலாகவே இல்லை. ஆளுக்கு கட்சி, ஒரு நாளைக்கு ஒரு கட்சி, அந்தளவுக்கு கேலி கூத்தாயிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் வந்து கேலி கூத்தாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து விஜய் தான் காரணம். ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் கட்சியாக உருவாகியிருந்தால் இப்போ அத்தனை பேருக்கும் விஜயே கட்சி ஆரம்பிக்கும் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அப்படி போயிடுச்சு டாக். இப்போ எப்படி
விஜயே கட்சி ஆரம்பிக்கிறது நம்ம ஆரம்பிக்கக்கூடாதா அப்படி ஒரு டாக் ஆயிடுச்சு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அகல விரியல பார்வை. விஜயெல்லாம் ஒரு கட்சி தொடங்கி இப்படியெல்லாம் நடத்தும் போது கட்சிலாம் யாருன்னா முன்னாடி பயம் இருந்துச்சு. ஐயோ கட்சி தொடங்கினா நம்ம இப்படி இருக்கணுமே அப்படி இருக்கணுமே. இப்போ அப்படி கிடையாது. எப்படி வேணா இருக்கலாங்க. கட்சி தொடங்கினா நம்ம முதல் தேவை என்ன, ஃபஸ்ட்டு தேவை என்ன, கொள்கையெல்லாம் தேவை கிடையாது, கூத்தியார் தான் தேவை. கட்சி தொடங்கினா கொள்கை தேவையில்லை, கூத்தியார் இருந்தால் போதும், கட்சி தொடங்கிடலாம். அப்படி ஆயிடுச்சு. சமீபத்தில் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களும் சோபா சந்திரசேகர்களும் பிறந்தநாள் விழா கொண்டாடியிருக்காங்க. அனாதையாக உட்காந்துருக்காங்க பாவம். இவர் திரிஷா வீட்டில் நாயை கொஞ்சம் தாயை விட நாயா முக்கியம். அதுதான் சொல்கிறேன். இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இல்லை நானும் படித்தேன் சார், அந்த காட்சியை பார்த்தேன், பரிதாபமாக இருந்துச்சு உண்மையிலேயே சார். இதெல்லாம் வந்து ஊழ்வினை சொல்லுவாங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம் சொல்லுவாங்க சார். ஊழ்வினை இது. ஊழ்வினைன்னா நீங்கள் செய்தது உங்களுக்கு திருப்பி வருது. யாரையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் வந்து பல பேருடைய கண்ணீர் காலனா தான் சார் இப்படி ஒரு வாழ்க்கைலாம் இவங்களுக்கு அமையும். ஒரே மகன் என்ன, அந்த ஒரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் கைவசம் இல்லை, சரியா கைவசம் இல்லாமல் போயிட்டு போட்டோம், ஒரு குடும்பமாக அழகாக வாழ்ந்துட்டுருக்காருன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குருவி குழு மாதிரி இருந்த குடும்பம் எதுனா அது விஜய் குடும்பம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சைடில் அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி விஜயோட குடும்பம் வந்து உண்மையிலே குருவி குழு அழகாக இருந்துச்சு அந்த குடும்பம். அது சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து கண்ணடி பட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்ணடி பட்டது தான் நான் நினைக்கிறேன். கல்லடி பட்டாலும் போட்டதான் கண்ணடி படக்கூடாது. ஒரு கண்ணடி பட்டதால் இப்படி ஆச்சான்னு தெரியல. உள்ளபடியே வருத்தமாக இருக்குது, உள்ளபடியே வருத்தமாக ஆழ்மனதுன்னு சொல்கிறேன். எனக்கு வருத்தமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது உண்மையிலே. அவன் அரசியலில் ஜெயிக்கலாம் ஜெயிக்காமல் போகிறான்றதெல்லாம் அடுத்தது சார். ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி இதே விஜய் வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தோடு இருந்தாங்கன்னா விஜயோட மதிப்பே வேறு. சமூகத்தில் குடும்பங்களுடைய வாழ்க்கைகள் வாங்கியிருக்கலாம். இவன் சொல்கிறான்ல, வீட்டுக்கு ஒரு தருதலை ஓட்டு போடுறேன், எனக்கு தற்கொலை ஓட்டு போடுறேன் நம்ம, அது அவசியமே இல்லை. குடும்பமாக வாக்களிச்சிருப்பாங்க விஜய்க்கு. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய சொந்த என்ன சொன்ன சுயநல ஆசைக்காக, சொந்த சபலத்துக்காக மெல்ல மெல்ல ஒரு கட்டமாக நீ இழந்துகிட்டே வந்த அம்மா அப்பாவை நீ இழந்த. சும்மா பேரளவுக்கு மேடையில் கட்டி பிடிச்சா கூட அந்த கட்டி பிடிக்கிற அந்த இறுக்கம் நமக்கு தெரியணும். அது நல்லா தெரிஞ்சிச்சு. இவனுக்கு அது கிடையாது, இவன் பேரளவுக்கு சும்மா அந்த அரசியலுக்காக அப்பாவையும் அம்மாவையும் அணைச்சிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையெல்லாம் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சார், அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நினைக்கலாம் சமூகமே இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஊரில் ஒரு 10 பேரில் வந்து ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் 10ல் ஒருத்தன் அப்படி இருக்க தான் செய்வான். அவனெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த நடவடிக்கை வந்து ஒழுங்கற்ற நடவடிக்கை தான், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இது பரிதாபமான சூழல் தான். ஏங்க கிரகப்பிரவேசத்துக்கு கூட வந்து விஜய் போகலைன்றது தானே தகவல். கிரகப்பிரவேசத்துக்கே விஜய் போகலைன்றது தானே தகவல். அப்போது பர்த்டேக்கு எங்கே போவார்? திரிஷா நாய்க்குட்டி முக்கியமாக வந்து பர்த்டே முக்கியமா சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் கடைசியாக ஒரு கேள்வி. நடிகர் சிவகுமார் வந்து சமீபத்தில் வந்து திரிஷாவை விளாசியிருக்காரு மறைமுகமாக. ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக விஜயும் விளாசியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து அவர் ஒரு வயதில் மூத்தவர், ஒரு அனுபவசாலி, ஒரு குடும்பஸ்தன், அதனால் தைரியமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் மேலே ஒரு பெரிய ரிமார்க்கபிளும் கிடையாது. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. அவர் நல்ல மனிதர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மனிதர்களுடைய இவர் இதை கூட ஏற்றுக்க மாட்டேறாருன்னா அப்புறம் இவர் எல்லாம் என்ன? இது நான் சொல்ல ரொம்ப நாகரிகத்தோட உச்சத்தில் சொல்கிறார் அவர். வீட்டு சாப்பாடு தான் உடம்புக்கு ஏற்றது, நல்லது, ஆரோக்கியமானது. ஹோட்டல் சாப்பாடு வந்து ஆரோக்கியம் கிடையாது, சத்து இருக்காது அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடியது. அது இதுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து அப்படியே பசிக்குதுன்னு சொன்னால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடே வீட்டு சாப்பாடாக வந்து தினம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோதான், அப்படி தான் ஆகும். அது வந்து சிவகுமார் சொல்கிறது ரொம்ப நாசுக்காக நாகரிகத்தோடு சொல்கிறாரு. அப்போ அவர் ஹோட்டல் சாப்பாடுன்னு வந்து யாரை சொல்கிறாரு? திரிஷாவை சொல்கிறாரா, வீட்டு சாப்பாடு சங்கீதாவை சொல்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. பட் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டு சாப்பாடு நிரந்தரமாக வீட்டு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. ரொம்ப நாசுக்காக நாகரிகமாக சொல்லியிருக்கிறாரு சிவகுமார் சார். பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.